நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம் அவர்கள். வான் நோக்கி வாழும் உயிரெல்லாம் மன்னவன் கோன் நோக்கி வாழும் குடி என்கிறார் வள்ளுவர். வானிலிருந்து வருகிற மழையை நம்பித்தான் பூமியில் உள்ள மனிதன் உள்பட அனைத்து உயிர்களும் அதை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல ஒரு நாட்டை ஆட்சி செய்யும் மன்னவனின் தூய நேர்மையான ஆட்சியை நம்பித்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை காப்பார்கள். மன்னன் தன்னுடைய சேனைகளை எல்லைகளிலே நிறுத்தி மக்களுக்கு எந்த தீங்கும் வராமல் பாதுகாப்பாக அரணாக இருப்பார்கள் என்று நம்பிதான் மக்களை மன்னர்கள் காக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையா தற்போது தமிழ்நாட்டில் நடக்கிறது? காவல்துறை மக்களை காக்கிறதா? இந்த கேள்வி வெளிப்படையாகத்தான் கேட்கிறோம். எங்கே இருக்குது காவல்? காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் ஒரு மனு கொடுத்தால் அதில் உண்மை இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? காவல்துறை முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பிறகு எதற்கு இத்தனை கொலைகள்? இரும்பு கரம் எங்கே போச்சு? இரும்பு கரத்தை கொண்டு அடக்குகிறேன் என்றீர்களே, இதுதான் நீங்கள் அடக்கிய லட்சணமா? எவ்வளவு நாள் தான் இரும்பு கரங்களை ஒழித்து வைத்திருப்பீர்கள்? எப்பொழுதுமே திமுகவின் ஆட்சி நடக்கிற போது கொலை, கொள்ளை, மதுமத போதை, பாலியல் வன்கொடுமை, சாதிய தீண்டாமை கூட்டங்களுக்கு, அதிலும் குறிப்பாக திமுக போன்ற கூட்டங்களுக்கு வரும் பெண்களின் இடுப்பை கிள்ளுவது, தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலப்பது, இது போன்றெல்லாம் திமுக ஆட்சியில் மட்டும் எப்படி நடக்கிறது? தொடர்ச்சியான வன்முறைகள், கொலை, கொள்ளைகள். இதுதான் இரும்பு கரம் கொண்டு அடக்கும் ஆட்சியின் லட்சணமா? இதுதான் விடியல் அரசா? விடியல் அரசு என்றால் என்ன? முதல்ல அதை விளக்கம் சொல்லுங்க. திராவிட அரசு, திராவிட அரசு அப்படிங்கிறீங்களே, இதுல யாருக்காவது விடிஞ்சிருக்கும் நினைக்கிறீங்களா? இப்ப சமீபத்தில் கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பட்டப்பகலிலேயே வெட்டி கொண்டிருக்கிறார்கள். சரியாக திட்டம் தீட்டிருக்கிறார்கள். சொல்லிக் கொள்கிறார்கள், இது ஏற்கனவே உளவுத்துறைக்கு தகவல் போயிருக்கிறது, அதையெல்லாம் சென்றும் தகவல் போயும் அதற்கான தடுப்பு நடவடிக்கை எதுவும் காவல்துறை எடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். நமக்கு அது உண்மை தெரியவில்லை. இருந்தாலும் உளவுத்துறையோட வேலை என்ன? ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை கொல்லும் போது அதை கூட கண்டுபிடிக்க தெரியாத உளவுத்துறை நேரடியாக வந்து உங்கள்கிட்ட சொன்னதான் கண்டுபிடிப்பீங்களா? அதுபோல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய மதுரை வடக்கு தொகுதியினுடைய இணை செயலாளர் தம்பி பாலசுப்ரமணியன் அவர்களை பட்டப்பகலிலேயே வெட்டி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கட்சி தோழர். அதிலும் யாருடைய வீடு பக்கத்தில்? மதுரையில் இருக்கிற அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவருடைய வீடு பக்கத்தில் வெட்டி கொண்டிருக்கிறாங்க. என்னங்க ஒரு நியாயம் வேணாமா? ஒரு அமைச்சர் வீடு பக்கத்தில் இது மாதிரி நடக்குதுன்னா எங்க இருக்கு பயம்? இந்த கொலைகளை அரங்கேற்றுகிற இந்த கயவர்களுக்கு இந்த காவல்துறையின் மீது எங்க இருக்குது பயம்? சொல்லுங்க பாப்போம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் கன்னியாகுமரியில சேவியர் குமார் என்பவரை திமுக ஒன்றிய கவுன்சிலரும் அங்க உள்ள ஒரு சர்ச்சில் உள்ள பாதிரியாரும் சேர்ந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. இதுக்குள்ள சர்ச்சுக்குள்ள அதுக்கு என்ன எடுத்தீங்க? அந்த தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை எடுக்கிறதா சரி, இவ்வளவு நடக்குது, அதுக்கு யாரு பொறுப்பேற்பா? யாராவது பொறுப்பேற்கணும்ல. இவ்வளவு தவறுகள் நடக்கிறதுக்கு யார் பொறுப்பேற்பா? காவல்துறை கண்காணிப்பாளரா, இல்ல அவர்களை வழிநடத்தக்கூடிய மேல் அதிகாரிகளா, இல்லை அதை வழிநடத்தக்கூடிய அமைச்சரும் முதலமைச்சருமான ஸ்டாலினா? யார் பொறுப்பேற்பீர்கள்? ஒவ்வொருத்தருடைய கொலையை, ஒவ்வொருடைய உயிரும் உங்களுக்கு சர்வசாதாரணமா போச்சா? உங்களோட உயிர் போச்சுன்னா நீங்க அது மாதிரி எடுத்துக்கிறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். தொடர்ச்சியா இது போல நடக்குது. இப்ப பாருங்க, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்சிருச்சு.
இன்னைக்கு சமீபத்தில் ஜூலை 15ஆம் தேதி ஒரு மின் கட்டண உயர்வு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஏங்க ஒரு அறிவிப்பு வரும்போது என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு 15ஆம் தேதி அறிவிக்கிறோம்னா வருகிற மாதத்துல இருந்தோ இல்லை இன்னொரு 10 நாள்ல இருந்தோ இல்லை அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ அந்த தேதியிலிருந்து அமலுக்கு வரும் தானே சொல்லணும். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்துருச்சுன்னு ஜூலை 15ஆம் தேதி சொல்றாங்க. என்ன ஒரு உங்க சர்வாதிகார ஆட்சி அது? மக்களுக்கு கருத்து கூட கேட்க மாட்டீங்களா? எதுக்காக? சரி சரி ரைட்டு, ஜூலை 1ஆம் தேதி வருதுன்னா உங்கள் திட்டம் இல்லையா மின்சார வாரியம், அதை வழிநடத்தக்கூடிய தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை வாரியத்துக்கு இது சம்பந்தமா தகவல் தெரியாதா? திடீர்னு முடிவெடுத்தீங்களா? காரணம் என்ன? காரணம் ஒண்ணும் இல்ல, விக்கிரவாண்டி தேர்தல் அந்த ஜூலை மாசம் ஆரம்பத்தில் நடக்குது. இந்த நேரத்தில் நம்ம போய் இதை பண்ணிட்டோம்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க திமுகவுக்கு. அதனால கள்ளத்தனமா அதை மறைச்சு இது மாதிரி சதி பண்ணி 15ஆம் தேதி அறிவிக்கிறீங்க. சரி அறிவிச்சிருங்க, இதை கள்ளத்தனமா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. உங்கள்ட்ட கேட்கிற ஒழுங்குமுறை மின்சார ஒழுங்குமுறை வாரியம் மின்சார வாரியத்தில் கேட்கிறேன், சரியான தேதியில் அறிவிச்சிருக்கணும்ல. சென்ற ஆண்டு வந்து ஜூலை 1ஆம் தேதி இது மாதிரி மின் கட்டணம் உயர்த்தினீங்கல்ல, அப்போ முன்கூட்டியே தானே அறிவிச்சீங்க. அட்லீஸ்ட் அன்னைக்காவது அறிவிக்கிறாங்களா இன்னையிலேருந்து ஏறுதுன்னு சொல்லி. அதுக்கு தான் பாட்டு சரியா தான் பாடி வச்சிருக்காங்க. கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் காரணம் கருணாநிதி, பல குடும்பங்கள் சீர்கட காரணமா இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. சரிதான், இதுல எப்படி தப்பு சொல்லுவீங்க? அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால தான் தப்பா அவங்களுக்கு போச்சு அப்படியே, மற்றபடி இதெல்லாம் சரிதானே, கலைஞருக்கு பொருந்தும் தானே, கலைஞர் ஒரு துரோகி தானே. நான் என்ன, நீங்க ஒரு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா கலைஞர் அப்படியே மனித புனிதரா மாத்திருவீங்களா? கலைஞர் அவ்வளவு நல்லவரா? தமிழ்நாட்டில் இந்த சாராய கடையை முதல்ல யார் கொண்டு வந்தது? இவர் தானே, கலைஞர் கருணாநிதி தானே. ஒரு மக்களை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல ஒரு மன்னன் மக்களுக்கே சாராயத்தை ஊற்றி கொடுப்பாங்க, சொல்லுங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு கருணாநிதியை பாடினதுல ஒரு தப்பே இல்லை, சரியா தான் பாடியிருக்கிறாங்க பாடினவங்க. இப்ப இந்த மின் கட்டணம் உயர்வு வந்துருச்சு, எவ்வளவு வந்திருக்கு? 4.8% உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, இதோட 3 முறை கட்டண உயர்வு ஏறி இருக்கு. முதல் முறையா வந்து செப்டம்பர் 22ல 26.7% கட்டண உயர்வு ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் போன ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஒரு 4.36% சொன்னாங்க. அப்புறம் பல எதிர்ப்புகள் வரும்போது அப்புறம் 2.18% அப்படின்னாங்க. இப்போ இந்த மாதம் ஏற்றிட்டாங்க. இப்போ ஒரு 4.8%, மொத்தமா பாத்தீங்கன்னா 35-40% ஆயிடுச்சு. கடந்த ஆட்சியில இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு 500 ரூபாய் கடந்த ஆட்சியில ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிருக்கீங்கன்னா இன்னைக்கு 700 ரூபாய் கட்டணுங்க. 500 ரூபாய் கட்டினா 700 ரூபாய் கட்டணும், 1000 ரூபாய் கட்டணும், 1500 ரூபாய் கட்டணும். எப்படி பாருங்க, மறைமுகமா மக்கள்கிட்ட பணத்தை எப்படி வசூல் பண்றாங்கன்னு பாருங்க. இதுல கலைஞர் ஸ்டாலின் வந்து தேர்தல் அறிக்கையில ஒரு சொல்றாரு, அதாவது மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் வாங்கப்படும், அது மாதிரி மின்சார கட்டணம் செலுத்தலாம், அப்படி ஒரு திட்டத்தை நான் கொண்டு வர போறோம் அப்படின்னா மக்கள் ரொம்ப பூர்ப்பு அடைஞ்சிட்டா. ஏன்னா 2 மாசமா ஆகும்போது தானே அதிகமான மின்சார அந்த யூனிட் வருது, அதனால தானே அந்த ஸ்லாப்லாம் தாண்டி அதிகமான மின் கட்டணம் செலுத்த வேண்டி வருது. அதனால மக்களுக்கு லாபம் அப்படின்னு நினைச்சோம்னா. ஆனா இன்னைக்கு பார்த்தா மின்சார வாரியம் என்ன சொல்லுதுன்னா 1,60,000 கோடி ரூபாய் வந்து மின் வாரியம் கடல்ல இருக்கிறோம். இவ்வளவு கடல்ல இருக்கிறதுனால தான் நாங்க தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரி மின் கட்டணம் உயர்த்தணும்னு சொல்றாங்க. அப்போ இது ஏன் ஸ்டாலினுக்கு தெரியாம போச்சு? ஸ்டாலினுக்கு இது தெரியணும்ல, ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு இதை தடுத்துக்கணும்ல. அப்போ அது மாதிரி சொல்லிருக்க கூடாது. ஏன்னா ஒரு சரியான திட்டமிட்டு வரக்கூடிய ஒரு அரசு தன்னால இதை முடியாதுன்னு முடிவு பண்ணணும். 2 மாதத்துக்கு ஒரு தான் கரண்ட் பில் வரும்னா அது சொல்லியே ஓட்டு கேட்க வேண்டியதானே. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஆண்டுக்கு 5 முறை கரண்ட் பில்லை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அதை ஏன் சொல்லல? கள்ளச்சாராயம் இந்த கள்ளக்குறிச்சியில செத்தவங்க எல்லாம் 10 லட்சம் 5 லட்சம் கொடுக்குறீங்க, யார் விட்டு பண்ணாது? ஏங்க ஒரு அநியாயமா கள்ளச்சாராயத்தை விட்டுருக்கிறான், அது இல்லீகலா போய் குடிச்சு செத்துருக்கிறவனுக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க. இது என்ன அரசு? அதாவது நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, காவல்துறைக்கு நான் சொல்றேன், காவல்துறை கண்ணியமா இருக்கணும். கட்சியில ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதெல்லாம் பார்க்கக்கூடாது.
காவல்துறை எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும், பாரபட்சம் இல்லாம நடந்துக்கணும். நாங்க போய் ஒரு மனு கொடுத்தா அதுக்கு வேற மாதிரி, ஆளுங்கட்சி கொடுத்தா, அமைச்சர் ஆளுங்க கொடுத்தா, எம்எல்ஏ ஆளுங்க கொடுத்தா, கவுன்சிலர் ஆளுங்க கொடுத்தா அது மாதிரி அதுக்கு வேற மாதிரி நடந்துக்கூடாது. இப்ப நாங்களே ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்குறோம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ ஒரு சமீபத்தில் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து அவரையும் அவருடைய மனைவியையும் தவறா வந்து திருச்சி சூர்யான்னு திருச்சி திமுக எம்பியினுடைய பையன் திருச்சி சூர்யாங்கிறவங்க பேசினா, அதை கொண்டு போய் வழக்கு கொடுக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி நாங்க பாக்குறோம், இதை விசாரிக்கிறோம்னு சொல்றாங்க. எஸ்பி ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பக்கத்திலேயே கிரைம் சைபர் கிரைம் இருக்கு, அங்க கொண்டு போய் கொடுக்குறோம். கொடுக்கும்போது அங்க ஒரு காவலர் உட்கார்ந்து இருக்கிறாரு, எங்களுக்கு லெக்சர் எடுக்கிறார். என்ன எடுக்கிறாருன்னா, ஐயா நீங்க எல்லாம் படிச்சவங்க மாதிரி இருக்கிறீங்க, இது வந்து எப்படின்னாங்க ஐயா, சைபர் கிரைம்னா நாங்க வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னா மட்டும்தான் நாங்க வந்து பார்ப்போம். இதுதான் உங்களுக்கு தெரியுது, யார் பேசினாங்கன்னு தெரியுது, எங்க இருக்குன்னு தெரியுது, அது லிங்க் தெரியுது, இது யூடியூப்ல தான் இருக்குது, இதை நாங்க என்ன விசாரிக்கணும், இது நாங்க எடுக்கக்கூடாது, நீங்க தான் இங்க கொடுத்துருங்களே, அவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்னாங்க. சரி, நமக்கும் வந்து முழுமையாக அதை பற்றி தெரியல. ஐயா அறிவுரை நமக்கு சொல்றாரு, சரிங்க இருந்தாலும் ஒப்புக்கூறுதை கொடுத்துட்டு வந்தான். இப்ப சமீபத்தில் அதே சாட்டை துறைமுருகன் அவர் ஒரு குற்றாலத்தில் ஒரு இதுக்கு போயிருக்கிறாரு. அங்க போய் கைது பண்ணிட்டு வராங்க. யார் கைது கொண்டு வர்றது? இதே சைபர் கிரைம் கூட்டிட்டு வர்றாங்க. எது கூட்டு வர்றாங்கன்னு கேட்டா, இது மாதிரி வந்து விக்கிரவாண்டியில கலைஞர் வந்து அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு. அவதூறா பேசிட்டாரு, சரி உங்களை பொறுத்த வரைக்கும் அவதூறு, அது அவதூறுல ஏற்கனவே இருக்க பாட்டு, அதை வந்து பேசினார்ல, அது வலைத்தளங்கள்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, எல்லா லிங்க்லயும் இருக்கு. எதுக்கு போய் அவரை போய் அரெஸ்ட் பண்ணி நீங்க ஏன் போறீங்க சைபர் கிரைம்? உங்களோட வேலை என்ன? இப்ப திருச்சியில சைபர் கிரைம் வேற மாதிரி வேலை பார்க்குது, புதுக்கோட்டையில வேற மாதிரி வேலை பார்க்குதா? என்னதான் உங்களுடைய வரையறை என்ன? சரி, அதை வாங்கிட்டு வந்தீங்க, உங்கள்ட்ட எல்லாம் இருக்குல்ல, அவரோட போன கைபேசி ஏன் பறிக்கிறீங்க? அது எதுவும் உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்படுதா? இல்ல அதுக்கு ஏதாவது நீங்க தகவல் கொடுத்துருக்கீங்களா? ஏங்க, ஒரு மேடையில பேசுனத அது எல்லா வலைவழியிலையும் வந்துருச்சு, பேஸ்புக்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, போன எதுக்குங்க வாங்குறீங்க? இதுதாங்க சொல்றேன், உங்கள்ட்ட ஆட்சியும் அதிகாரம் திமுகவோட மட்டும்தான் நினைச்சுக்கிறாதீங்க. நாங்க உங்களுக்கு எச்சரிக்கிறோம். இப்போ நாம் தமிழர் கட்சி 8% தாண்டிருச்சு. இன்னைக்கு அரசுக்கு எங்களுடைய கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுச்சு. ஒரு கட்சி எப்படி வளரும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சின்ன கதை இருக்கு, நான் சொல்லிட்டு வரப்படுறேன். ஒரு சின்ன கதை, சீன மூங்கில். அந்த மூங்கில் எப்படி வளரும்னா, நீங்க அதை ஊன்றீங்கன்னு வச்சுங்க, அதை ஊனும் போது அது உடனே வளராது. அது தன்னுடைய வேரை மண்ணுக்கு அடியிலே கடுமையா வளரும். இப்போ நீ ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு தான் வளர்ந்துருக்கும். அடுத்த 2வது வருஷத்துல பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு தான் வளர்ந்துருக்கும். 4 வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு கூட வளர்ந்துருக்கும். சின்னதா தாங்க இருக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணும், அது அதனுடைய வேரை நல்லா ஸ்ட்ராங்கா மண்ணுக்குள்ள செலுத்தி இருக்கும். 5வது வருஷம் பாத்தீங்கன்னா வளர்ந்து முழுமையா பருவநிலைக்கு வந்துருங்க. ஒரே வருஷத்துல முழு வளர்ச்சி அடைஞ்சிடும். அது போலதான் நாம் தமிழர் கட்சி. பட்டி தொட்டிங்க என் கட்சியை கொண்டு சேர்த்துட்டோம். எந்த ஊர்லயும் நாம் தமிழர் கட்சி இல்லாம இல்ல, கிளை இல்லாம இல்ல, கொடி இல்லாத ஊர் இல்ல. கட்சியை கொண்டு போய் சேர்த்துட்டோம். 8% ஆயிட்டோம். அடுத்து ஒரே வளர்ச்சி தான். எல்லாம் நாங்க கிளை கட்ட வச்சு சிறப்பா வலிமையா இருக்கோம். ஒரே முறையில ஆட்சிக்கு வந்துடுவோம். அப்புறம் நீங்க காவல்துறை என்ன பண்ணுவீங்க? இப்ப எங்களை வந்து வஞ்சிக்கிறீங்க, நாங்க சொல்றதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு தெரியாதா நீங்க என்ன பண்றீங்க, இது பண்றீங்க? அதனால எல்லாருக்கும் கண்ணியமா நடங்க. நீங்க எங்களுக்கு அங்களுக்கு இல்லை, எல்லாரும் கண்ணியமா நடங்க. இதை வந்து கண்டனமா தெரிவிச்சுக்கிறோம். அதனால இது போன்று இந்த தமிழக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கள்ளச்சாராய புழக்கம், கொலை கொள்ளை, இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தடுத்து நிறுத்தாத ஸ்டாலினுக்கும் தமிழக திமுக அரசுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.